சௌக்கியமா? சௌக்கியமா? இந்த கிருஷ்ண பரமாத்மா வச்சிருந்தாரு புல்லாங்குழல், அது என்ன ஆச்சு? எனக்கு தெரியாது சார். உனக்கு தெரியும்னா நான் சொல்றேன். அந்த புல்லாங்குழல் என்ன ஆச்சுன்னு நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு உதவுற மாதிரி ஏதாவது புஸ்தகம் வந்திருக்குதா? சார், புராண சம்பந்தப்பட்ட புஸ்தகம் எல்லாம் அந்த ரூமுக்குள்ள 4வது ரேக்ல இருக்கு, போய் பாருங்க. தேங்க்யூ. என்ன வெளிநாட்டுல இருந்து புஸ்தகம் வருமே, அந்த புஸ்தகம் வந்திருக்கா? அந்த புஸ்தகம்னா எந்த புஸ்தகம்? அதானே உடம்புல துணியே இல்லாம வெறும் பொம்மை மட்டும் போட்டு வந்திருக்குமே, அந்த புஸ்தகம் வந்திருக்கா? யோ, அது இங்கிலீஷ்ல வரும். அத பார்த்து உனக்கு என்ன புரிய போகுது? அது என்ன இங்கிலீஷ்ல எழுதுன ராமாயணமா? இந்த மாதிரி புஸ்தகங்களுக்கு பாஷை பேத எதுக்கு தேவையில்லை. அமெரிக்காவில் இருக்கிற துறையும் அத்திப்பட்டில் இருக்கிற நாயுடும் வாயால தான் சோறு திங்கிறாங்க, மூக்கால தான் மூச்சு விடுறாங்க. இது எனக்கு இல்லையா, ஐயாவுக்கு, பெரிய மனுஷன் இல்லையா, அதனாலதான் என்னை கேட்க சொல்லியிருக்காரு. புதுசா இப்போ ஒரு புஸ்தகம் வந்திருக்கு. ஆனா போலீஸ் கண்ணுல பட்டா உள்ள தள்ளிடுவாங்களே. இந்த மாதிரி புஸ்தகம் கையில இருந்தா ஜெயில இருந்தா கூட பரவாயில்லை. ரகசியமா தானே பங்களாக்குள்ள பார்க்க போறாரு. போலீஸ்கள் எப்படி படும்? ஜாக்கிரதையா திருப்பி தர வேண்டியது ஏன் பொறுப்பு. இதுக்கு மட்டும் ஒரு நாள் வாடகை 10 ரூபா. ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். போலீஸ் போலீஸ். நான் தேடுற ஒரு புஸ்தகத்துல கூட இல்ல. நீ லைப்ரரி நடத்துறதே வேஸ்ட். நடடா, யூஸ்லெஸ் லைப்ரரி. நீங்க தேடுற புள்ளங்களுக்கு விவகாரம் இதுல இருக்கு. மூடுங்க. பப்ளிக்கா பார்த்தா பக்கத்துல இருக்கிற விஷயம் தெரிஞ்சிடும். வீட்டுல போய் பாத்துக்கலாம். வணக்கம் சார். ஏப்பா, வெளிநாட்டுல இருந்து வருமே, அந்த புஸ்தகம் இருக்கா? இல்லீங்களே. பயப்படாத, பார்த்துட்டு ரகசியமா கொடுத்துறேன். அட ஆண்டவா, போல இருக்கே. அன்னபூர்ணா, என்ன பொம்மையை கொஞ்சிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி ஒரு குழந்தை நம்ம வீட்டுல தவழ போற காலம் ரொம்ப தூரத்துல இல்லைங்க. இந்த மாதிரி குழந்தையா? அப்போ நான் அப்பா ஆக போறேனா? இது நீ சொன்ன உடனே எனக்கு உடம்பெல்லாம் ஊதி போற மாதிரி இருக்கு. கண்ணு அது ஒண்ணுதான் குறைச்சல். நம்ம மருமக சீக்கிரமே இப்படி ஒரு அழகான குழந்தையை பெத்து தர மாட்டாளான்னு ஏங்குறேன். ஓஹோ, என்ன தாத்தா ஆக்க பாக்குறியா? அதான் நடக்காது. நானே ஒரு குழந்தைய பெக்கிறேன், அவனை உன் கையில குடுக்கறேன், கோபால கிருஷ்ணன் பேர் வைக்கிறேன். அதுக்காக பரமாத்மா ஓதின புல்லாங்குழல் பத்தின டீடைல்ஸ் இதுல இருக்கு. ஆமா, புல்லாங்குழலுக்கும் குழந்தைக்கு என்ன சம்பந்தம்? கருமம் கருமம். என்ன இந்த கன்றாயை வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்றீங்களா? ஐயா, இது பரமாத்மா ஓதின புல்லாங்குழல் பத்தி இதுல இருக்குதுன்னு வேணும் சொன்னா இது புது கதையா இருக்குது. அடப்பாவி. அவ அப்பாவி. பழைய அவன் மேல போடாதீங்க. உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அத்தே, ஐயோ, அவ இங்கதான் வரா போல இருக்கே. இது எடுத்து எங்காவது மறைச்சு வைங்க. இந்தாங்க. அவர் இன்னைக்கு மொட்டை மாடியில உட்காந்து கணக்கு பார்க்க போறாராம். ஆஹா, மொட்டை மாடியில உட்கார்ந்து கணக்கு பாக்குறானா? வெரி குட் வெரி குட். நான் கூட இப்படிதான் 1953, 54, 55ல நான் இந்த தலை புஸ்தகம் தலகாணி புஸ்தகாணி. இந்த கன்றாவியெல்லாம் வீட்டுக்கு கொண்டாடாதீங்கன்னா கேக்குறீங்களா? இப்ப என்ன ஆச்சு பாருங்க. என்ன ஆயிடுச்சு இப்போ? போட்ட விடு. இந்த வயசுல பார்க்காம எப்ப பார்க்க போகுதுங்க? ஒண்ணு சொல்றேன், என் பையன் இருக்கானே, லக்கி ஃபெலோ. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.